Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. से चल रही है. நண்பர்களே, வளர்ந்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய நேரம். வளர்ச்சி அதனால மிக முக்கியமானது, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் இந்திய அரசு பெரிய முதலீடுகள் செய்து தொழில்துறையை முன்னுக்கு கொண்டு வருது. திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்த பிறகுதான் உங்க பகுதியில் மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில் வளத்திலையும் போக்குவரத்திலையும். அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய இடங்கள்ல NLCIL சூரிய மின்சக்தி திட்டங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்து நிறைவடையும் நிலையில் இருக்கிறது. விருதுநகர்ல பிரதம மந்திரி ஜவுளி பூங்கா, இதன் மூலம் 2 லட்சம் பேருக்கு இந்த பகுதியில் வேலை கிடைக்க போகுது. மூக்கையூர், பூம்புகார் ஆகிய துறைமுகம் கட்டும் பணி முடிஞ்சிருச்சு. சாகர்மாலா திட்டத்தில் துறைமுக உள்கட்டமைப்பு மிக வேகமாக தமிழகத்தில் மேம்படுத்தப்படுது. இது மட்டுமல்ல, பெரிய பெரிய சாலைகள், புதிய சாலைகள் போடப்படுவதோட பழைய சாலைகள் கூட புதிய சாலைகளாக மேம்படுத்தப்படும் பணி தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கு. साथियों, मोदी के पास 10 वर्षों का ट्रैक रिकॉर्ड भी है और अगले 5 वर्षों का विजन भी है. हम भारत को 11वें स्थान से दुनिया की 5वीं सबसे बड़ी इकोनॉमी बना चुके हैं. हमारा विजन है कि अब तीसरे कार्यकाल में भारत को विश्व की तीसरी सबसे बड़ी अर्थव्यवस्था बनाएंगे. अगले 5 वर्षों में हम विकसित भारत के लिए अपनी इंडस्ट्रीज का विस्तार करने वाले हैं. आज हमने तमिलनाडु के हमारे युवाओं को अपनी तमिल भाषा में मेडिसिन और इंजीनियरिंग जैसे विषयों की पढ़ाई के विकल्प दिए हैं. अगले 5 वर्षों में AI, आर्टिफिशियल इंटेलिजेंस और लेटेस्ट टेक्नोलॉजी के जरिए हमारी भाषाओं की ताकत बढ़ेगी, युवाओं के लिए नए अवसर बनेंगे. हमारे अगले कार्यकाल में भारत विश्व के सबसे बड़े इंफ्रास्ट्रक्चर क्रिएटर्स में से एक होगा. बीजेपी सरकार ये सुनिश्चित करेगी कि जो इंफ्रास्ट्रक्चर अब तक विकसित देशों में देखा जाता था, वो हमारे गरीबों के घर तक पहुंचे. நண்பர்களே, இப்ப உங்க மோடி கிட்ட 10 வருஷ அனுபவம் இருக்கு ஆட்சி செஞ்சு. அது மட்டுமல்ல, அடுத்த 5 வருஷம் என்ன செய்ய போறோங்கிற ஒரு உறுதியான திட்டமும் இருக்கு. இது உலகில இந்தியாவை 5வது இடத்துல இருக்கிற இந்தியாவை 3வது இடத்துக்கு மிக வேகமாக முன்னேற்ற போகிறது. இந்த சாதனை நாம் 3ஆம் முறை ஆட்சிக்கு வரும்போது இந்தியா 3வது பொருளாதாரத்தில் உயர்வு பெற்ற வல்லமை பெற்ற நாடாக அமையும். அடுத்த ஆண்டுகள்ல இந்தியாவோட தொழில் வளம் மிக வேகமாக விரிவுபடுத்தப்பட போகுது. தமிழ்நாட்டு இளைஞர்கள், பொறியியல் வல்லுநர்கள் எல்லாம் தாங்கள் பாடத்தை தமிழ் மொழியிலேயே படிக்கிறதுக்கு, டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், தமிழ்லேயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயற்கை நுண்ணறிவுங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனால உங்க மொழியோட தன்மையும் உங்க மொழியோட வலிமையும் அதிகரிக்க போகுது. இதனால புதிய வாய்ப்புகள் மொழி வாரியாக உருவாக்கப்படும். நம்முடைய அடுத்த வரப்போகிற ஆட்சி காலத்துல இந்தியா மிகப்பெரிய உள்கட்டமைப்பை உருவாக்குது. சரி, ஏதோ பெருசா ரோடு ஓட போறாங்க, பெருசா கட்டடம் போட போறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த உள்கட்டமைப்பு இந்த நாட்டின் ஒரு ஏழையின் வீட்டுக்குள்ளும் வரும். ஒவ்வொரு வீடும் உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை வசதிகளையும் பெற்றுவிடும். साथियों,
साउथ तमिलनाडु के लोगों के जो मुद्दे हैं वो बीजेपी भली भांति जानती है। बीजेपी इन मुद्दों को लेकर बहुत संवेदनशील है और हम इस पर काम भी करेंगे। ये मोदी की गारंटी है कि साउथ तमिलनाडु में विकास को नई गति दी जाएगी और यहां के युवाओं को काम के लिए घरों से दूर नहीं जाना पड़ेगा। நண்பர்களே, தென்னிந்திய மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்களை எல்லாம் கூர்ந்து நோக்கிட்டு இருக்கேன். இந்த விவகாரங்கள்ல எங்களுடைய உணர்வுகள் மிக தெளிவாக உங்க மனசோட ஒத்து போகுது. அதனால உங்களுக்கு என்ன தேவையான நன்மைகளோ அதை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக செய்யும். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகம், புதிய வேகம், புதிய மலர்ச்சி கிடைக்கும். இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம். அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த செயற்கை நுண்ணறிவு புதிய உத்வேகத்தில் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக மிகப்பெரிய பலனை அடைவார்கள். இதுவும் உங்க மோடியின் கேரண்டி. साथियों, 2024 के 24 के चुनाव में एक तरफ विकास और विजन की बात करने वाली बीजेपी है, वहीं दूसरी ओर डीएमके और कांग्रेस जैसी पार्टियां हैं। ये सरकार में நெல்லையில் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசி வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடும்ப அரசியலை நடத்தும் திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அகற்றப்பட வேண்டிய கட்சிகள். குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக இனி தேடினாலும் கிடைக்காது என்று அவர் காட்டமாக விமர்சனம் செய்து பேசி வருகிறார். தென்னிந்திய மக்களுக்காக பாஜக பாடுபடும் என்றும் 3வது முறையும் பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்கும் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.